குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 23, 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து முடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா தங்க படிமங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் தங்க படிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்குது. ஒடிசாவின் உருக்கு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் வந்து விபூதி பூஷன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இதை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவ்கர் மாவட்டத்தில் அடாஸ் ரம்பள்ளி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தாமிர தாதுக்கான பொது ஆய்வின் போது அங்கே தங்க படிமங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்திய புவியியல் ஆய்வு மையம் அதாவது GSI இதை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏலம் விடுறதுக்கான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தர்கர், நபரங்பூர், அங்குல், கோராபுத், மல்கன்கிரி, பஞ்சல்பூர், பௌத் ஆகிய மாவட்டங்களும் சிறிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கங்கள்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து உக்ரைன் மேற்காசிய போர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கு வந்து இந்தியா எப்போவுமே ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்குடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்களிடம் வந்து அவர் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு. 2 நாள் பயணமாக போலந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்த பிரதமர் மோடிக்கு தலைநகர் வார்சா, ஓகேங்களா, போலந்தோட தலைநகர் வார்சான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்சால் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கம்பள வரவேற்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பாதுகாப்பு, வர்த்தகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மருந்து தயாரிப்பு, நகர்ப்புற உட்கட்டமைப்பு, உணவு பதப்படுத்தல், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, குடிநீர் சுத்திகரிப்பு, திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பை மேம்படுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் நடந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா போலந்து உறவில் இன்றைய நாள் வந்து சிறப்புமிக்க நாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏனெனில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்திய பிரதமர் ஒருவர் போலந்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வந்து பார்த்திங்கன்னா கொடி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஷினில் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடியை மேடையில் விஜய் அறிமுகம் செஞ்சிருக்காரு. சிவப்பு மஞ்சள் நிறத்தில் அமைஞ்சிருக்கு. கொடியின் இருபக்கம் போர் யானைகளும் வாகை மலரும் வந்து பார்த்திங்கன்னா வாகை மலர் நட்சத்திரம் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. அடுத்து சென்னை நகரின் 385வது தினம் வந்து கொண்டாடியிருக்காங்க. தமிழகத்தின் தலைநகரமாக விளங்கும் சென்னை நகரின் 385வது தினம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்கள் தங்களது கம்பெனியின் தொடங்க வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையொட்டி சிறிய கிராமத்தை 1639ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. சென்னப்பட்டினம் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வ தங்களது கம்பெனியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. சென்னை உருவாக காரணமாக இருந்த இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினமாக வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. சென்னை தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22, நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்து ஆங்கிலேயர் கோட்டையின் வடக்கு பகுதி மதராசப்பட்டினம் எனவும் தெற்பகுதி வந்து சென்னப்பட்டினம் எனவும் அழைக்கப்பட்டது. பின்னால் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ்னு மொத்தமாக அழைக்கப்பட்டுச்சு. 1688 வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் நகராட்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மதராஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை உருவாக்கப்பட்ட ஆண்டும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் தனி மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்றது மாற்றப்படுது. சென்னை தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1966 வந்து பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 2004ஆம் ஆண்டு முதல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா. அடுத்து பேரிடர் காலங்களில் தங்கு தடையின்றி இயங்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா. இதன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 48 துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்னையில் கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை தின கொண்டாட்டத்தின் நிகழ்வாக பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படின்ற அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கான அறிவியல் கண்டுபிடிப்பில் காட்சிப்படுத்தும் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பெருந்தலைவர் காமராஜருடைய கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளமிசையா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் MGM புற்றுநோய் மையம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவங்க கொடுக்குற டேட்டா என்னென்னா தாளமிசை என்பது மரபணு ரீதியிலான பாதிப்பு. இத்தகைய நோய்க்குள்ளான குழந்தைகள் உடலில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான ரத்த சிவப்பணுக்கள் வந்து உருவாகுது. அதனால் வந்து ஒவ்வொரு 3 அல்லது 4 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து அவங்களுக்கு ஏற்றிட்டே இருக்கணும். இப்படி ஏற்றப்பட்ட ரத்தத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள இரும்பு சத்து அதிகமாக தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிப்பதுடன் அது மட்டும் இல்லாமல் அது சுரபி சார்ந்த பிரச்சனைகளையும் இரத்த நாள பாதிப்புகளையும் எலும்பு வலுவிழப்பு பிரச்சனைகளையும் வழிவகுக்கிறது. ஓகேங்களா. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 16,000 குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தாளமிசையா பாதிப்புடன் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிக்கிறாங்க. அடுத்து
தமிழக அரசு பள்ளியில் பல்வேறு செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 20 மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காய் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா அழைத்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அது முக்கியமானது ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி 2023 குறித்து விளக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் தயாரிக்கப்பட்ட ஃபியூச்சர் ஹீஸ் ஹியர் கேலோ இந்தியா யூத் கேம் 2022 அப்படின்ற ஆங்கில காலப்பேழை, ஓகேங்களா, அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து விண்வெளித்துறை சார்ந்த வந்து பார்த்திங்கன்னா சாதனைகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன் தான். நான் கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய மண்ணிலிருந்து விண்வெளிக்கு ஏவப்பட்ட முதல் ஏவூர்தி, ஓகேங்களா, இது நைக்கி அப்பாச்சி, ஓகேங்களா. இதுதான் வந்து திருவனந்தபுரத்தில் அருகில் உள்ள தும்பா ஏவுதளத்திலிருந்து 60 ஆண்டுகளுக்கு முன்னர் 1963 நவம்பர் 21 செலுத்தப்பட்டிருக்கு. ஹோமி ஜஹாங்கீர் பாபா, விக்ரம் சாராபாய், சிட்னிஸ் போன்ற விஞ்ஞானிகளால் தும்பா என்கின்ற மீன்பிடி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச்சிங் பேடை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஆரியப்பட்டான்னு சொல்லுவோம். அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவோடது. ஆனால் அதை வந்து இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணல. அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டோட சேர்ந்து லான்ச் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே லான்ச் பண்ணது. அவங்க அப்படி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1969 ஆகஸ்ட் 15 வந்துன்னா இந்திய அணுசக்தி துறையின் கீழ் இஸ்ரோ என்கின்ற இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வந்து தோற்றம் கண்டிருக்கு. ஓகேங்களா, 1969 இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை அருகே ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்வெளி தளத்திலிருந்து 1971 அக்டோபர் 9 முதல் முறையாக ரோஹிணி 125 அப்படின்ற ஆய்வூர்தி வந்து ஏவப்பட்டுச்சு. இதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 32 கிலோ மட்டும்தான் எடை இருந்துச்சு. அதாவது சராசரி மனிதனோட இடையில வந்து பாதி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்க GSLV மார்க் ஏவூர்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 640 டன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடியது. இது வந்து 2023 நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எப்படி வளர்ந்துருக்கோன்றதை பற்றி சொல்கிறாங்க. 1975 ஏப்ரல் 19 அன்று நாட்டின் முதலான செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா ரஷ்ய நாட்டு இன்டர்காஸ்மோஸ் ஏவுகணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்புதியன்யார் ஏவுகணத்திலிருந்து செயல்பட்டது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆரியப்பட்டான்றது இந்தியாவோட செயற்கைக்கோள். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா நாட்டில் வச்சு தான் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட அப்போ லான்ச்சிங் வைக்கல. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நைக்கி அப்பாச்சி அப்படின்ற ஏவுகணை தான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். செயற்கைக்கோள். அடுத்து 1980 ஜூலை 18 வந்து பார்த்திங்கன்னா MSLV 3 ஏவுகணம் பரப்பு முழு வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் சொந்த செயற்கைக்கோளினை சொந்த நாட்டு ஏவுதளத்திலிருந்து ஏவுகளை அனுப்பிய வகையில் உலகில் 6வது நாடு அப்படின்ற பெருமை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம். ஓகேங்களா, சொந்த செயற்கைக்கோளை சொந்த நாட்டிலேருந்து ஏவக்கூடிய நாடுகளின் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் இடத்துல இடம் பிடிச்சிருக்கோம். இத்திட்டத்தின் இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தின் இயக்குனராக இருந்திருக்காரு. கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2023 டிசம்பர் 23 வரை மொத்தமாக 127 இந்திய செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை சுற்றி அனுப்பியிருக்கோம். 2023 ஜூலை 30 வரை வந்து பார்த்திங்கன்னா BSLV ஏவுகணை இதனால் வந்து பார்த்திங்கன்னா 43 நாடுகளில் மொத்தம் 342 அயல்நாட்டு செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்த்தக ரீதியில் அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா, நாம் வந்து ஓன் வெஹிக்கிள் அனுப்புறது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அயல்நாட்டுடைய செயற்கைக்கோள்களில் நம்ம அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா, 2023 டிசம்பர் 23 வரை இந்தியா வந்து 127, மற்ற நாடுகளோட சேர்ந்து பார்த்திங்கன்னா 342 அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, முதலாக 1975 பார்த்திங்கன்னா ADS-6 அப்படின்ற அமெரிக்க நாட்டு பயன்பாட்டு தொழில்நுட்ப செயற்கைக்கோள் உதவியுடன் 1976 ஜூலை வரை வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் உள்ள செயற்கைக்கோள் பண்பாட்டு மையம் நடத்திய பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா சைட் அப்படின்னு அழைக்கிறாங்க. செயற்கைக்கோள் வழி கல்வி புகட்டும் தொலைக்காட்சி வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1977 ஜெர்மன் நாட்டில் சிம்பனி உபயத்தால் செயற்கைக்கோள் தொலைத்தகவல் தொடர்பு பரிசோதனை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஒரு நாட்டோடைய நம்ம அட்வான்டேஜும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 1981 ஜூன் 19 அன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் தகவல் தொடர்பு நிலையை நாட்டுவதற்காக அடித்தளமாக அமைந்த முதலாவது ஆரம்ப பரிசோதனை செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள். ஓகேங்களா, ஐரோப்பாவின் விண்வெளி கழகத்தின் ஏரியான் என்னும் ஏவுகணை உதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. இது ஏரியான் பயன்சுமை பரிசோதனை செயற்கைக்கோள் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இதனுடைய திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா ராமா வாசகம். ஓகேங்களா, இந்திய தேசிய செயற்கைக்கோள் திட்டம், அதாவது இன்சாட் ரக செயற்கைக்கோள்கள் ஏவும் முயற்சி வந்து பார்த்திங்கன்னா 1982 ஏப்ரல் மாதம் தான் தொடங்கி இருக்குது. நம் நாட்டின் முதலாவது இன்சாட் 1A செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா 1982 ஏப்ரல் 10 அன்று வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின்
டெல்டா ஏவுகணையாக வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து டேட்லாம் ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம் நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட GSLV என பெயரிடப்படும் புவி நிலைநாட்டு பகுதி செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா முதல் வளர்ச்சி நிலை பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 2001ஆம் ஆண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 1977 ஜனவரி 20 அன்று அகமதாபாத் நகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் செயற்கைக்கோள் பயன்பாட்டு மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில் முதலாவது இந்திய விண்வெளி தொழில்நுட்ப கழகம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற நிகர்நிலை பல்கலைக்கழகம் வந்து 2007 அப்படின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை, முதுநிலை, முனைவர் பட்டம் ஆகிய படிப்புகள் படிக்க முடியும். இதனுடைய முதல் துணைவேந்தராக APJ அப்துல் கலாம் அவர்கள் தான் இருந்திருக்காரு. விண்வெளித்துறையின் மற்றொரு பயன்பாடான தொலை மருத்துவம் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, ஸ்ரீஹரிகோட்டா, பெங்களூரு, அஸ்ஸாம், லடாக், லட்சத்தீவு போன்ற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முக்கிய மருத்துவ கல்லூரிகளுடன் இதை சேர்த்து இணைச்சிருக்காங்க. நம் நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் பங்களிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனுசாட், ஸ்டூட்சாட், ஜிக்னு, SRM சாட், ஸ்வயம், சத்யபாமா சாட், பைசாட், பிரதம், நியூசாட், கலாம் சாட், சதீஷ் தவன் சாட், யூனிட்டி, இன்ஸ்பைஆர் ஷாட் போன்ற 10 கிலோவுக்கும் குறைந்த எடையுள்ள செயற்கைக்கோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களால் ஏற்பட்டிருக்கு. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒன்று இல்லாமல் கூட இருக்கலாம். அடுத்து வந்து GRSNS ரகத்தைச் சேர்ந்த 7 செயற்கைக்கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மண்டல பயண நெறிபாட்டு செயற்கைக்கோள் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார்க் நாடுகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை அனுப்பியிருக்கோம். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 2018 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர தின உரையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனிதனை விண்வெளி பயணங்களோடு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகிற திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1, திங்கள் அதாவது சந்திரயான் 2, 3 அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மங்கள்யான், வெள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரயான். ஓகேங்களா, இப்போ வெள்ளிங்கிற பேர் தான் நம்ம புதுசாக கேள்விப்படுறோம். வெள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரயான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, வெள்ளிக்கு பயணம் செய்கிற திட்டத்துக்கு பேர். ஓகேங்களா, முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 120 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 25,000 ஊக்கத்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு வந்து 2022ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து நடைபெற்றுச்சு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காண ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு நடத்தி அதன் மூலமா 120 மாணவர்களை தேர்ந்தெடுத்து 3 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதம் 25,000 ஊக்கத்தொகை வழங்குறாங்க. ஓகேங்களா, புதிய கண்டுபிடிப்புகளுக்காக. அடுத்தது கருணாநிதி நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூல்களை வந்து பார்த்திங்கன்னா உரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, முதல்வர் வந்து அறிவிச்சுக்காரு. 5 முறை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர், 11 முறை சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படின்ற இவருடைய சாதனைகளில் இதுவும் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய பணிகள் 15வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவ நேசன் அப்படின்ற கையெழுத்து ஏட்டை வந்து தொடங்கியிருக்காரு. 23வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுமாரி என்கிற திரைப்படத்துக்கு வந்து முதல் முறையாக வசனம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, பின்னர் முரசொலி என்னும் இதழை தொடங்கி 1960ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை முழுமையான தினசரி செய்தித்தாளாக மாற்றியிருக்காரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அனார்கலி, உதயசூரியன், உன்னைத்தான் நம்பி, இளைஞர் குரல், ஒரே முத்தம், காகிதப்பூ, சாக்ரட்டிஸ், சாம்ராட் அசோகர், சிலப்பதிகாரம், நாடக காப்பியம், சேரன் செங்குட்டுவன், திருவாரூர் தேசிய பிள்ளை, மந்திரி குருமாரி உள்ளிட்ட பல்வேறு நாடகங்கள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை, சுருளிமழை, வான்கோழி, புதையல், ஒரே ரத்தம், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், அண்ணன்மார் வரலாறு, பாயும்புலி, பண்டார வன்னியன், தென்பாண்டி சிங்கம், தாய் காவியம் ஆகிய வரலாற்று புதினங்களையும் எழுதியிருக்காரு. இவருடைய கவிதை துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான நூல்களை படிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவியரங்கில் கலைஞர், கலைஞரின் கவிதைகள், வாழ்வெனும் பாதையில், கலைஞரின் திரை இசை பாடல்கள், கலைஞரின் கவிதை மழை, காலப்பிழையும், கவிதை சாவியும் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறளோவியம், தேனலை, சங்கத்தமிழ், திருக்குறள் கலைஞர் உரை, தொல்காப்பிய பூங்கா உள்ளிட்ட உரைநூல்களையும் எழுதியிருக்காரு. மொத்தம் 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. 15 புதினங்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 210 கவிதைகளை வந்து படைச்சிருக்காரு. ஓகேங்களா, இவருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து கலைஞரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் புதுசாக ஒரு டேட்டா வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிட்டு. அந்த யூனிட் வந்து நான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நடத்தி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை டச் பண்ணி அந்த கலைஞரை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 90 அடி உயர பிரம்மாண்ட அனுமர் சிலை வந்து திறந்திருக்காங்க. அமெரிக்காவில் வந்து டெக்சாஸ் மாகாணத்தில் 90 அடி உயர வெண்கல அனுமர் சிலை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக திறக்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைப்பு சிலை அப்படின்னு வந்து இதுக்கு பேரிட்டிருக்காங்க. ஓகேங்களா, நியூயார்க்கில் உள்ள சுதந்திர தேவி சிலை வந்து பார்த்திங்கன்னா 151 அடி உயரம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பெருசு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
டிராகன் சிலை ஒன்று வச்சுருக்காங்க, அது 110 அடி. மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுமன் சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிலையாக வந்து கருதப்படுது. புகழ்மிக்க வேத அறிஞர் பத்மபூஷன் விருது பெற்ற ஜிஆர் சுவாமிகளுடைய தொலைநோக்கு திட்டத்தின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. விவசாயிகளின் குறையை தீர்க்க வந்து பார்த்திங்கன்னா விரைவில் குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்து நீதிபதி ஹேமா குழு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேமா குழுவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமா குழு எதுக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அடுத்து வந்து அமெரிக்காவில் நடைபெறும் சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் டி குகேஷ் மற்றும் வந்து சக இந்திய வீரன் ஆர் பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா 3வது சுற்றிலையும் ட்ரா செஞ்சுருக்காங்க. நேற்று 2வது சுற்றிலையும் ட்ரா தான், 3வது சுற்றிலையும் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஆர் ஸ்ரீதர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியின் உதவி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லார்ட்ஸ் மைதானத்தில் முதல் முறையாக மகளிருக்கான டெஸ்ட் போட்டி வந்து நடக்க இருக்கிறது. ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுற மைதானம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்க லார்ட்ஸ் மைதானம். ஓகேங்களா. ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரே மைதானம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற லார்ட்ஸ் மைதானம். வரலாற்றில் வந்து இது முதல் முறையாக வந்து 2022ஆம் ஆண்டில் மகளிர் டெஸ்ட் போட்டி வந்து முதல் முறையாக நடக்க இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் டெஸ்ட் போட்டி தான் நடந்துட்டு இருந்துச்சு. முதல் முறையாக மகளிர் டெஸ்ட் போட்டி வந்து நடக்க இருக்குது. இதில் வந்து 149 ஆடவர் டெஸ்ட் போட்டி வந்து நடைபெற்றிருக்கு. முதல் முறையாக வந்து 2026 மகளிர் டெஸ்ட் போட்டி வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் உயரிய அறிவியல் விருதாக விஞ்ஞான் விருது, ஓகேங்களா, விஞ்ஞான் ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக பிரபல விஞ்ஞானியும் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநருமான கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் குழு விருதும், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இயற்பியலாளர் லட்சுமணன் முத்துசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ஸ்ரீ விருதும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து விருதுகள் வழங்கியிருக்காங்க. எல்லாருடைய பேரும் இதில் இருக்குது. நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இமேஜாக கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். 13 விஞ்ஞான் ஸ்ரீ விருதுகளும், 18 விஞ்ஞான் யுவசாந்த ஸ்ரூப பட்நாயக் பரிசுகளும், ஒரு விஞ்ஞான் குழு விருது ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. சந்திராயன் 3 திட்டத்தில் இடம்பெற்றுள்ள விஞ்ஞானிகள் குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் குழு விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்ட இயக்குனராக வீரமுத்துவேல் தான் வந்து வாங்கிக்கிட்டாரு. பெங்களூரில் உள்ள இந்திய ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனர் அன்னபூரணி சுப்பிரமணியம், திருவனந்தபுரத்தில் உள்ள NIST ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன், பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பிரிவில் இயக்குநராக இருக்க அவேஷ்குமார், லக்னோவில் உள்ள CSIR தேசிய தாவரவியல் ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியரான சையது வாஜி அகமது நக்வி உள்ளிட்ட 13 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விருதுன்னு கொடுத்துருக்காங்க, இது கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு இமேஜாக கொடுக்குறேன், படிச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் சொன்ன இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3 பேரில் தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. அடுத்து, தென் மத்திய ஆப்பிரிக்க நாடான பாட்ஸ்வானா அதில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் 2வது மிகப்பெரிய வைரம் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தலைநகர் ஜபூர்லேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாருக்கு சொந்தமான இடத்துல 2492 கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வைரமாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் கடந்த 1905ஆம் ஆண்டு வெட்டி எடுக்கப்பட்ட 3106 கேரட் கொண்ட வைரம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வைரமாக கருதப்பட்டுச்சு. இது 2வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அதாவது இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது பொருளாதார சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு விசா வந்து கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலங்கைக்கு உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த நாட்டின் ஆட்சியை வந்து தாலிபான் கைப்பற்றிய பிறகு அவர்கள் நியமிக்கப்பட்ட தூதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கியுள்ள 2வது நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி எதுவும் கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் நம்மளால் போட முடியல, காப்பிரைட்ஸ் பிரச்சனை காட்டுது, அதனால் நம்மளால் நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ண முடியல. முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து நான் இமேஜாக கட் பண்ணி நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்தா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் சிரமம் பார்க்காம கொஞ்சம் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.